திருவசார விழாவின் கதாநாயகனாக வீட்டிருக்கிற சகோதரன் நவரங்கராஜ் அவர்களே, அதை உடைய சகோதரர் சுந்தரவர்களே, பாரியாரே, திருச்சபை மக்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கால வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். இந்த விழாவின் கதாநாயகனாக வீட்டிருக்கிற சகோதரன் நவரங்கராஜாவை பற்றி ஏற்கனவே கூறியிருந்தார்கள். எனினும் நான் ஒரு சில வார்த்தைகளை கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் இந்த இடத்திலே செய்யப்பட்ட சேவை, அவர் ஜாழ் சேகரத்திலே அல்லப்பட்டு திருச்சபையிலே கடந்த வருடங்களாக அவர் சேவையாற்றி செல்ல இருக்கின்றார். அவருடைய அருட்பணியாளர்களுக்கும் அவருடைய பணியாளர்கள் மத்தியிலும் உரை மக்கள் மத்தியிலும் விசுவாசிகள் மத்தியிலும் செய்த அளப்பரிய சேவைகளை நாங்கள் அனைவரும் அனுபவித்திருக்கிறோம், கண்கூடாக கண்டிருக்கின்றோம். அவருடைய அல்லப்பட்டி திருச்சபையிலே அவருடைய சேவையை குறித்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே அவர் ஜெப வீரனாக சமூக மக்களுடைய நல்ல ஐக்கியத்தை நல்லுறவை பேணிய ஒருவராக காணப்பட்ட அந்த இடத்திலே அந்த திருச்சபை வளர்வதற்கு காரணமாக அமைந்தவர் என்று நாம் குறிப்பிடலாம். கடந்த கால்வருட கூட்டத்திலே கூட அவர் அந்த இடத்தை விட்டு செல்லுகின்றார் என்ற பொழுது திருச்சபையாலே அங்கே கால்வருட கூட்டத்தினர் கூறிய காரியம், இவர் அந்த இடத்திலே சமூகத்திலே செய்த அந்த நல்ல ஐக்கிய உறவை தொடர்ந்து இனி இருக்க வருகின்றவர் கவனிப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் எல்லோருடைய உள்ளத்திலும் ஏற்பட்டது. வரப்போகின்றவர் இவர் ஏற்படுத்திய அந்த ஐக்கிய உறவையும் சமாதானத்தையும் அந்த ஒவ்வொரு ஆராதனை ஆயத்தங்கள் செய்கின்ற பொழுது அவர் இந்த இடத்திலே வீட்டிருந்த பொழுதிலும் அடுத்த நாளைக்கு அல்லப்பட்டியிலே ஆராதனை என்ற பொழுது அங்கே முதல் நாளே சென்று தான் ஜெபத்திலே தரித்திருப்பார் ஒரு ஜெப வீரன். அத்தோடு முதல் நாளே அந்த மக்களை சந்தித்து அவர்களை ஆயத்தப்படுத்துவதிலே வல்லவராக இருந்ததை நான் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்திலே அவருடைய ஜெபமும் அவர் ஆற்றிய பணிகளுக்கூடாகவே அவர் வாழ்ந்த காலத்திலே அந்த திருச்சபையும் ஆலயம் புனரமைக்கப்பட்டு அங்கே திறப்பு விழா செய்யப்பட்டது நாங்கள் காண்கின்றோம். அந்த இடத்திலே அவர் இருந்த இடம் ரவி சொன்னது போல அவர் இருந்த இடத்தை பார்க்கும் போனால் ஒருவரும் அங்கே போக மாட்டார். யாழ் சேகரத்திலே அல்லப்பட்டிக்கு ஒருவரை நியமித்தால் அவர் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு கிழமையிலே அந்த இடத்தை விட்டு ஓடி விடுவார்கள். தங்களுடைய மூட்டையை கட்டிக்கொண்டு அவர்கள் அங்கே முகாம குருவுக்கே அறிவிப்பதும் இல்லை. போய்விட்டது பிறகுதான் அங்கே அறிவித்தல் வரும். அவர் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். இப்படியாக இருந்த அந்த இடத்திலே இவர் இருந்து பணியாற்றி அந்த இடத்தை விட்டு செல்லவே அவருக்கு விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கின்றது. அந்த யாழ் சேகரத்தில் உள்ள அனைவருக்குமே முகாம குரு தொடங்கி அனைவருக்கும் அவர் அந்த இடத்திலே சேவை செய்வது விருப்பமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த அவர்களுடைய நியமனம் 5 வருடத்துக்குத்தான் அந்த இடத்திலே பணி செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. அவர் அந்த அழைப்பை பணிக்காக தான் அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்தவராக அந்த இடத்தை விட்டு செல்ல இருக்கின்றார். செல்லும் இடத்திலே அவருடைய தன்னுடைய ஆத்மீக பணிகளை நல்லபடியாக செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அவர் இந்த இடத்திலே பணிபுரிகின்ற எங்களுக்கு அழைக்க ஏற்று அச்சொலி திருச்சபையிலே இந்த மேன்ஸிலும் அவர் தனிமையாக வந்து தன்னுடைய காரியத்தை செயற்படுகின்ற பொழுது எங்களுடைய சபை சந்திப்புகளிலேயோ விசுவாசிகளை சந்திப்பதிலேயோ எந்த விதமான குறைவுகளும் எங்களுடைய சபைக்கு ஏற்படவில்லை. ஜெப வீரன் என்று சொல்லப்பட்ட அவர் எப்பொழுதும் முழங்காலிலிருந்து ஜெபித்தவராக தன்னுடைய பணிகளை இந்த இடத்திலும் செய்து அநேக மக்களை, அதாவது இந்து மக்கள் மத்தியிலும் தன்னுடைய பணிகளை மேற்கொண்டு அவர் சிறம்பட ஆற்றிய ஒருவர். அவருடைய அளப்பரிய சேவையை நாங்கள் பாராட்ட வேண்டும். அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த ரகசியம், அவர் கிறிஸ்துவே அவருக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியமாக நாங்கள் காண்கின்றோம். அவருடைய சேவை இந்த இடத்திலே மட்டுமல்ல, அவர் செல்லும் இடத்திலே தன்னுடைய ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளவும் தன்னுடைய ஐக்கியத்தையும் உறவையும் மேம்படுத்தவும் அவருடைய முகத்திலே காணப்படுகிற மகிழ்ச்சி ஒரு காரணமாக அமைகிறது. என்ன வேளையிலும் அவர் மகிழ்ச்சியாக தன்னுடைய காரியங்களை செயல்படுத்துகிறவராக காணப்படுகின்றார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது போல பவுல் அப்போஸ்தலன் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் மகிழ்ச்சி, அவருடைய புன்முறுவல் எந்த நேரம் அவருடைய முகத்திலே காணப்படுகிறது. மக்கள் பாரத்தோடு வேதனைகளோடு ஆறுதலற்றவர்களாக அவருடைய அமைதியை நாடி ஆலயத்துக்கு வருகின்ற ஒவ்வொருவரும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பெற்று செல்ல அவருடைய இன்முகம் பூத்த அவருடைய முகத்தை பார்த்து அவர்கள் அந்த ஆதரவையும் தேர்தலையும் பெற்றவர்களாக அந்த இடத்தை விட்டு செல்லுகின்றார்கள். இது கண்கூடாக காணக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி அவர் செல்லும் இடமெல்லாம் தன்னுடைய பணியை மேலோங்க
இறைவன் தாமே அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி வேறு யாராவது அனைவருக்கும் வணக்கம். நவரத்னம் ஐயா பற்றி சொல்லணும் என்றால் எனக்கு கூடுதலாக எல்லா ஊழியக்காரரோடையும் ஒரு பர்சனல் டச் ஒன்று இருக்கும். என்ன கூட முகாம குருக்களோடையும் அல்லது ஊழியர்களோடையும் நான் உறவுகளை வைத்திருக்கிறபடியா அநேக ஊழியக்காரரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய குடும்பம் அல்லது தங்களுடைய சுயநலம் அந்த ஒரு சேஃப்டி ஜோனை கிரியேட் பண்ணிட்டு தான் நாங்கள் ஊழியத்துக்காக செல்வோம். ஆனால் நவமையா பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் அவரோட பழகுகின்ற பொழுது எப்பொழுதுமே ஒரு தன்னலம் பாராத அல்லது தன்னை பற்றி யோசிக்காத இருக்கிற பல முயற்சிகளை பற்றி நான் கண்டிருக்கிறேன். எப்பொழுது கதைத்தாலும் அவர் மிகவும் மரியாதையாக பணிவாக வைத்துக் கொள்வார். நாங்கள் கூட ஒரு 2 வயசு 3 வயசு மூத்தாக்களை கூட வாடா போட ஆண்டல் மரியாதை குறைவாக கதைக்கின்ற விஷயங்கள் இருக்கும். அவர்களுடைய பிள்ளைகள் போல வயதில் எங்களை கூட அவர்கள் மிகவும் மரியாதையாக வாங்க போங்க கிட்டத்தட்ட கதைத்தால் எலும்பி நின்று கதைக்கிற அந்த சரியான பணிவான ஒருவராக நான் கண்டிருக்கேன். அதை விட நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன உதவியாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச காலம் நைல்ஸ் போதர் தன்னால் என்னெல்லாம் செய்யலாதோ அதெல்லாம் ஐயா கொண்டுதான் செய்யும். எங்கெல்லாம் தன்னால விசிட்டிங் போயிடாது எங்கெல்லாம் தன்னால ஊழியங்கள் செய்யலாம் இருக்குதோ ஐயாவுடன் சொல்லிவிட்டு ஐயா மறுப்பு சொல்ல மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கைக்காகவே எடுத்து சொல்லுவார். ஆகவே அப்படியான ஒரு சுபாவம் இருந்தது. நேற்றும் கூட ஐயாவுக்காக ஒரு மொமெண்டோ ஒன்று செய்கின்ற பொழுது பொதுவையாவுக்கிட்ட அதில் என்ன வேர்டிங் போடணும் என்ன பொதுவையா சொன்னா நீ என்னவாவது உனக்கு என்ன தோணுதோ அதை நீ போட்டா சரி. உடனே அந்த இடத்துல அந்த அவனுடைய கடைக்கு முன்னாலே இருந்து யோசித்த போது எனக்கு வந்த வரிகள் சிரித்த முகமும் கனிவான பார்வையும் முலாமிடாத பேச்சும் நேர்த்தியான சேவையும் என்றும் தொடர இறைவனை வேண்டுகிறேன் என்று ஒன்றுமே யோசிக்காமல் எழுதி போட்டு வந்துட்டேன். எனக்கு கவிதையோ விதியோ ஒன்றும் வராது. ஐயா பற்றி யோசிச்ச உடனே இந்த 4 வரிகளும் ஒரு மைண்ட்ல வந்து அப்படியான ஒரு பணிவான ஒரு நான் எடுத்த மெசேஜ் படி நேர்த்தியான ஒரு சேவையை செய்கிற ஒரு மனிதன். இவருடைய சேவையை சிறக்க என்னுடைய வாலிபர் சங்கம் சார்பாக வாழ்த்துகிறேன். அதே போல ஒவ்வொரு உள்ளூர் அருளையாளர்களுடைய சார்பாக வாழ்த்துகிறேன். அதே போல அச்சடு சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். வேறு யாராவது ஐயாவை பற்றி ஏதும் சொற்பொழிவுகள் ஆற்ற விரும்பினால் அப்படி இல்லாத பட்சத்திலே நான் ஒரு சில வார்த்தைகள் ஐயாவை பற்றி கூறலாம் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஐயாவை பற்றி நீங்கள் எல்லாரும் நன்றாக நீங்கள் அனுபவித்த அனுபவங்களை இந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அமைய அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய பணி வாழ்வுகள் இருந்ததை நானும் கண்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஐயா இப்போது இடமாற்றலாக செல்ல இருக்கின்ற சேகரம் என்னுடைய சொந்த தாய் சேகரம் கோமாரி சேகரத்துக்கு அவர் செல்லுகிறார். அந்த இடத்திலே சென்று அவர் இன்னும் அநேக பணிகளை அந்த இடத்திலே செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் ஐயாவுக்கு நான் தெரிவிக்கின்றேன். அத்தோடு கூட நான் ஐயாவோடு நீண்ட நாள் பழகியிருக்கிறேன். அவர் தன்னுடைய ஊழியத்துக்காக பயிற்சி எடுத்த காலங்கள் 2 வருடங்கள் நான் கல்குடா திருச்சபையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது அந்த இடத்திலே வந்து தன்னுடைய பயிற்சியை அவர் முடித்திருக்கிறார். 2 வருடங்கள் அந்த இடத்திலே எங்களுடைய சபைக்கும் சில கல்குடா சபைக்கும் அவரால் முடிந்த பணிகளை அவரால் முடிந்த நேரங்களை தந்து செய்திருக்கிறார். அவருக்கு நான் அந்த இடத்திலும் நான் பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அத்தோடு கூட நான் இடமாற்றலாகி அச்சடு சபைக்கு வருவதை அறிந்த போது நான் தொடர்பு கொண்டது நவமையாவோடு தான். எனக்கு யாழ் சேகரத்தை பற்றி தெரியாது, இந்த இடத்துல இருக்கிற மக்களை பற்றி தெரியாது, நான் வருகின்ற சபை எப்படிப்பட்டது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவரோட தொடர்பு கொண்ட ஒரே ஒரு நபர் நவமையா. அவர் எப்படியான சபை மக்கள் எப்படியான இடம் என்று சொல்லி இந்த திருச்சபையை பற்றி நன்றாக அவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய போனிலே வீடியோ மூலமாக நான் நேரிலே பார்த்து 2-3 பேரோடு நான் கதைத்திருக்கிறேன். ஒன்று போலன்றி எங்களோட முகம் பார்த்து கதைத்தவர்கள் 3 பேரோட கதைத்திருக்கிறேன். அசுதி என்று
சின்ன கிளியன்றியுமோ இல்லை இல்லை 3 பேரோட கதைத்திருக்கிறேன். ஐயா போய் விசிட் பண்ற நேரம் போன்லே முகம் பார்த்து கதைக்கும்படியாக 3 நபருடைய வீட்டிலே அசுவதி என்று போல் என்று இன்னும் ஒருவரோட கதைத்திருக்கிறேன். ஞாபகம் இல்லாமல் இருக்குது. இப்படி எங்களுடைய பணிக்கும் அவரால் முடிந்த உதவிகளை எங்களுக்கு தெரியாத ஒரு இடமாக இருந்தாலும் அந்த நபர்களோடு கதைக்கக்கூடிய ஏற்பாடுகளையும் எங்களுடைய ஆரம்ப ஊழியத்திலே ஐயா அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த இடத்திலே வந்து இறங்குவதற்காக அவரிடத்திலே தான் எந்த பாதையால வர வேண்டும், எப்படி வர வேண்டும் என்று சொல்லி அவரோட தான் தொடர்பு கொண்டு இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தார். அது மாத்திரமல்ல, இங்க வந்து இறங்கினதன் பிற்பாடும் அவரும் இந்த இடத்திலே வந்து தன்னால முடிந்த உதவிகள் செய்வதற்கான பல ஒத்தாசைகளை தந்தார். போன் எடுத்து ஐயா இது எப்படி அது எங்க போகணும் இது எங்க போகணும் என்று சொல்லி விசாரிக்கிற நேரத்தில் தன்னுடைய பணிகளையும் அவர் ஒரு புறமா வைத்து எங்களுக்கு வந்து அந்த உதவிகள் ஒத்தாசைகளை தருவதற்கு தன்னுடைய நேரங்களை காலங்களை தந்தார். ஆகவே ஐயாவை நான் பாராட்டுகின்றேன். செல்லுகின்ற இடங்களிலும் தன்னார்வத்தோடு கூட இன்னும் அநேகமாக கடவுள் கொடுக்கின்ற பிளத்தோடும் கூட அந்த இடத்திலே தன்னுடைய பணியை ஆற்றும்படியாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். அப்போது கூட இந்த இடத்திலே இருந்து சில ஏற்கனவே நீங்கள் சொன்ன பிரகாரமாக அவர்கிட்ட அநேக தாழ்மையை நான் காணுகின்றேன். அது பெரியாக்களாக இருக்கலாம், சின்னாக்களாக இருக்கலாம், யாரை எடுத்தாலும் மரியாதையோடு தான் அவர் கதைப்பார். தன்னுடைய ஸ்தானத்தை மறந்து சில நேரங்களில் அவர் தாழ்மையாக போகின்ற சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளையும் நான் காணுகின்றேன். சில வேளைகளிலே அந்த அவருடைய தாழ்மையான குணம், தாழ்மை தேவை, எல்லாருக்கும் தாழ்மை வேண்டும். அதே நேரத்திலே சில தாழ்மையாக போகின்ற நேரம் எல்லோருமே செய்வார்கள், அவற்ற முதுகுல ஏறி. ஆனால் சில வேளைகள்ல அந்த உங்களுடைய பணிக்கு ஒரு பணியின் வளர்ச்சிக்கு அது ஒரு இதாக காணப்படாது. ஆகவே ஐயா, நீங்கள் அந்த இடத்திலே செல்லுகிறீர்கள், என்னுடைய சொந்த சேகரமாக இருக்கப்படுத்தினாலே நான் சொல்லுகிறேன், அந்த இடத்திலே போய் நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் ஊழியக்காரர் என்றால் ஊழியக்காரருடைய ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் பணியாற்றுகின்ற போது மென்மேலும் உங்களுடைய பணி சிறக்கும். தாழ்மை வேண்டும். அதே நேரத்தில் நான் இந்த இடத்துல நாங்கள் சொல்லி எங்கள் ஸ்டாஃப் சொல்லி நாங்கள் பகுடி பண்ணுவோம் ஐயா. அட்லீஸ்ட் பாத்ரூம் போறோம்னு சொன்னாலும் உங்கள்கிட்ட சொல்லித்தான் போறேன். அதெல்லாம் எங்களை பற்றி மற்றவர்கள் இன்னும் தரம் குறைஞ்ச அளவுக்கு எங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு அது என்னோட எல்லாத்துக்கும் கேட்கிறாரு சொல்லுவாங்க. அது அதெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய தாழ்மை வேணும், பொறுமை வேணும், எல்லாம் வேணும். அதே நேரத்தில் நாங்கள் யார் என்றதையும் எங்களுக்கு நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். ஆகவே அந்த இடத்துல நீங்கள் சென்று சிறப்பாக கடவுளுடைய பணியை ஆற்றுவீர்கள். ஆனால் நாங்கள் திருச்சபை மக்களாக ஒன்று சேர்ந்து பிரார்த்திக்கிறோம். நீங்கள் அந்த இடத்துல போகின்ற போது உங்களுடைய மனைவியோடு உங்களுடைய மகனோடு செல்வதற்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் அதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். உங்களுடைய ஜெபத்துக்கு கடவுள் நிச்சயமாக பதில் தருவார். உங்களை குடும்பமாக அனுப்பி வைப்பதற்கான வழிகளை கடவுள் திறந்து தருவார் என்று வாழ்த்தி அச்சேடு திருச்சபை மக்களாக இந்த திருச்சபையை